அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ரூவ் நடிக்கும் பைசன் காலமாடான் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். 2022 ஆரம்பிக்கப்பட்ட படம் இதில் பியர் சாங் அப்படிங்கிற ஒரு பாட்டு ரீல்ஸில் திடீர்னு வைரல் ஆகி பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நான் நினைக்கிறேன் இது என்ன பாட்டு, ஏன் இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் தேட ஆரம்பித்தாங்க. ஒரு வகையில் அந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடையாளமே. ட்ரெய்லரில் இந்த படத்துடைய பீரியட் செட்டப், க்ரூட் ஆயில் சிண்டிகேட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படம் 2021 வந்த பைப்லைன் அப்படிங்கிற சவுத் கொரியன் படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் சில போஸ்ட்டை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அந்த பைப்லைனுங்கிறது ஒரு ஹைஸ்ட் படம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த படத்தை வந்து பெட்ரோல் திருட்டுங்கிறது ஒரு சின்ன மேட்டர் தான், வேற ஒரு விஷயம் தான் இந்த படம் பேச வருது. மற்றபடி இந்த படம் பெருசாக பேசப்படுற அளவுக்கு இதில் ஃபியூவல் இருந்துச்சா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். டீசல் வடசென்னை பகுதியில் 90s நடக்கிற கதை. நீண்ட பைப்லைன் மூலமாக க்ரூட் ஆயில் பிஸ்னஸை கவர்மெண்ட் கவனிச்சுட்டு வராங்க. அந்த பைப்லைன் வந்து இந்த வடசென்னை அவங்க குடிசை பகுதியை தாண்டி தான் போகுது. அதனால் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பைப்லைனில் ஓட்டையை போட்டு ஆயில் எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு வராரு சாய்குமார். அவருடைய வளர்ப்பு மகன் தான் ஹரிஷ் கல்யாண். கெமிக்கல் இன்ஜினியரான அவரும் இந்த தொழிலில் தான் இருக்காரு. இந்த தொழில் போட்டி, எக்ஸ்ட்ராவாக குடைச்சல் கொடுக்க ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டம், இதெல்லாம் ஒரு சேர பெரிய பிரச்சனையாக வர ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறதா இந்த டீசல். க்ரூட் ஆயிலை ஒட்டி நடக்கிற ஒரு இல்லீகல் பிஸ்னஸ், அதோடைய ஹைரார்கி, சாய்குமார் கேரக்டர் இதையும் செய்ய ஆரம்பித்தார். உள்ளூர்லேயே அவருக்கு வர எதிர்ப்பு, தென் அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற விதம்னு இந்த விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட லெவலில் சுவாரஸ்யமாக ஆரம்பிக்குது. அதனால லாஜிக் பிரச்சனைகள் பெருசாக அந்த டைமில் கண்ணுக்கு தெரியல. வெற்றிமாறன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் குரலில் இந்த கதையை சொல்லப்படும் போது வடசென்னை படத்துடைய நினைவுகள் வந்து போனாலுமே கூட அது ஒரு வகையில் அதே ஜியாகிரஃபியில் நடக்கிற இந்த கதைக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஒரே ஏரியாவில் நடக்கிற தொழில் போட்டிக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயமும் கூட ஐடியா அப்படிங்கிற லெவலில் சுவாரஸ்யமாக தான் தெரியுது. பட் எக்கச்சக்கமாக ஃபுட்டேஜ் எடுத்தாங்களா அல்லது நினச்சதை எடுக்கிறதுல சேலஞ்சஸ் நிறைய இருந்துச்சா, என்ன மேட்டர்னுங்கிறது புரியல. மொத்த படமுமே இந்த கன்ஜங்ஷன் இல்லாத சென்டென்சஸ் மாதிரி தனித்தனி துண்டுகளாக தான் இருக்குது. ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு கொஹரண்ட்டாக ஒரு ஃப்ளோ இல்லவே இல்லை. பல சீன்ஸ் அப்ரப்டாக ஆரம்பித்து அப்ரப்டாக முடியுது. அடுத்த சீனும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த திரைக்கதை எங்கேயுமே என்கேஜ் பண்ணல. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமான இன்ட்ரோ மாதிரி 2 சீன்ஸ் இருக்குது படத்தில். 2 தடவை ஸ்லோ மோஷனில் ஹீரோலாம் வர்றது ஏன்னு தெரியல. திடீர்னு ஹீரோவுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வருது. அதில் தளபதி படத்தில் வர மாதிரி அதே ஸ்டைலில் அதே மாதிரியே அந்த குளத்து படியில் கையில் விளக்கோட ஹீரோயின் நடந்து வர ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சரி, படத்தில் எடுக்கப்பட்ட சீன்ஸ், கான்வர்சேஷன்ஸ், அந்த ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பாசிட்டிவான ஒரு பதிலை சொல்ல முடியல. ஒரு சிண்டிகேட் மீட்டிங் சீன் மாதிரி ஒரு நடக்கும், அதாவது படத்துடைய குரூஷியல் சீன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்டிருந்தது. பல சீன்ஸ் மேக்கிங்காக இன்னும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாலே இந்த படம் இன்னும் கூட கொஞ்சம் என்கேஜ் பண்ணிடும்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு மாரிமுத்து, போஸ் வெங்கட் கேரக்டர்ஸ் எல்லாம் கதைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. பட் அவங்களுக்கும் 2 சீன் தான் படத்தில், அதை தாண்டி பெரிய வேலை இல்லை. சட்டுன்னு ஒரு எமோஷனல் சீன் வருது. கருணாஸ் கேரக்டர் பேசிட்டே இருக்காரு, டக்குன்னு ஒரு சென்டிமெண்டல் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வராரு. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஹீரோயினோட கனவு சீன் அப்படிங்கிற மாதிரி, கடல் கண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய ரேண்டமாக வந்து போகுது. வினயோடைய போலீஸ் கேரக்டருக்கும் ஹரிஷ் கல்யாணோடைய அந்த ஹீரோ கேரக்டருக்குமான கிளாஷ் மாதிரி தான் பெரும்பாலான ரன் டைமில் படம் நகருது. ஆனால் அந்த கிளாஷை செட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான காட்சிகள் படத்தில் இல்லை. அதுக்கு ப்ராப்பராக சீனை யோசிக்காமல் ரொம்ப ஈஸி ரூட்டில் சில ஐடியாஸை யோசித்து வச்சது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படின்னு செம்மையாக குக்கப் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் யோசித்து வச்சுருக்காங்க. அதுவும் ஒர்க் ஆகலை. இப்படி ஹீரோயின் கேரக்டர் இவ்வளோ நாள் 10 நாள்லாம் கடலில் விட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறலாம் லாஜிக் சுத்தமாக தெரியவே இல்லை. இதனால் அந்த பியர் சாங்கும் அங்கே ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறாங்களா இல்லையானே நம்மளுக்கு புரியல. ஆனால் அதுக்குள்ளேயே ஒருத்தர் இன்னொருத்தர் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் நினச்ச திசைக்கு கதையை கொண்டு போக திடீர்னு கொண்டு வரப்பட்ட பாதைகள் மட்டுமே. செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தவங்களாம் வில்லன் கிடையாது, வேற ஒரு மெயின் வில்லன் இருக்கான்னு சொல்லும்போது அதையும் நம்மளால் சீரியஸாக எடுத்துக்க முடியல. வில்லனுடைய பிளான் ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் லாஜிக்கலாக அது எப்படி சாத்தியமாகும், அட்லீஸ்ட் இந்த வேர்ல்டோட லாஜிக்கில் அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறதையாவது கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம். பட் சொல்லலை. இந்த சீப்பை ஒடிச்சு வச்சா கல்யாணம் இருந்துங்கிற மாதிரி அந்த லெவல் ஐடியாவாக தான் அது தெரியுது நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் அந்த விஷயத்தை வச்சு தான் கடைசி 30 நிமிஷம் கதை நகருது. இந்த போர்ஷன்ஸ்லாம் மேபி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி கமர்ஷியல் படங்களில் புதுசாக இருந்திருக்கலாம். பட் இப்போ அப்படி தெரியல. தில், தூள், கத்தின்னு பல படங்களுடைய சூப்பர் சீன்ஸ்லாம் மைண்டில் வந்துட்டு போச்சு. படம் ஆரம்பிக்கும் போது ஹீரோடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு எதையும் தெளிவாக நம்மளுக்கு சொல்லலை. பட் அகைன் படத்துடைய பல காட்சிகள் மாதிரி அவரும் இதுக்காக தான் போராரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அவரும் டைலாக்லாம் சொல்கிறார், நான் இதுக்காக தான் கஷ்டப்பட்டேன் போறான்னுட்டு. பட் அதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் காட்சிகள்ன்ற மாதிரி எதுவும் வைக்கல. அது ஆர்கானிக்காக கதைகளை கொண்டு வரப்படலை அப்படிங்கிறதுனால ஓஹோ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது.
ஐயனார் கோயில் ஃபைட்டு, மக்கள் கலவரம், இன்டர்கட்டில் காட்டப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் மேட்டர்லாம் அகைன் ஐடியாவாக மட்டுமே, ஆன் பேப்பர் சிறப்பு, எக்ஸிகியூஷனில் இல்லை. வினய் அவருடைய ஃபோர்ஸ்லேயே ஒருத்தர் எதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறதுலாம் படத்துடைய பல குபீர் காட்சிகளில் ஒரு காட்சி. HK அதாவது ஹரிஷ் கல்யாண் அப்படிதான் டைட்டில் போகிறாங்க. ஆக்ஷன் ஹீரோவா நீட்டான ஒர்க் கொடுத்துருக்காரு. ஆக்ரோஷமான சில இடங்களில் இன்னும் கூட நடிப்பு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கலாம். சாய்குமார், வினய், கருணாஸ், ரமேஷ் திலக், தங்குதுரை, விவேக் பிரசன்னான்னு பல நடிகர்களும் படத்தில் இருக்காங்க. எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக திபுநனன் தாமஸோடைய பின்னணி இசையும் MS பிரபு அண்ட் ரிச்சர்ட் எம்நாதன் 2 பேரோட சினிமாகிராஃபியும் படத்தை காப்பாற்றுற 2 விஷயங்கள். அத்துல்யா கேரக்டருக்கான மேக்கப், ரமேஷ் திலக், விவேக் பிரசன்னா, காளி வெங்கட் கேரக்டர்ஸ்க்கான அந்த விக் ஹேர் ஸ்டைல், ஹரிஷ் கல்யாண் கேரக்டருக்கான ஸ்டைலிங்னு மேக்கப் ஒரே சீராக படம் முழுக்க ரொம்ப சுமாராக தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த டீசல் ரொம்ப சுமாரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த UA 16+ ரேட்டிங் என்பது சரியே.